அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. அதிகாரம் 7 இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பது ஏன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே. வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டையை எடுத்தெறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம், எறிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் அனைவருக்கும் நமது பாதுகாவலர் புனித சூசையப்பரின் 9வது நவநாளினுடைய சிறப்பு நல் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறேன். கரவொலி எழுப்பி நம்ம மகிழ்ச்சியை தெரிவித்துக் ரொம்ப சீரியஸாக உட்காந்துருக்கீங்க. திருவிழா அன்னைக்கு நாளைக்கு தான் சப்பரம், அப்படி தானே? நாளைக்கு தானே சப்பரம் தேர் கொண்டு வர்றது, அப்படி தானே? ரைட். அசன்மெல்லாம் முடிஞ்சிருச்சா? அப்படி ஒன்றும் இல்லையோ? சரி, அவங்க வீட்டில் போய் அவங்க வீட்டில் கஞ்சியை குடிச்சுக்கிட்டு அப்படி தான். ரைட். உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. இந்த அருமையான ஒரு நாளில் உங்களது அழைப்பை ஏற்று சிறப்பாக உங்களது பங்கு தந்தை அருமை தம்பி சந்தியாக அவர்களுடைய அழைப்பை ஏற்று நான் இங்கு இருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்போடு அழைத்திருக்கக்கூடிய இறை மக்களாகி உங்களுக்கும் பங்கு தந்தை அவர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை முதலாகவே உரித்தாக்கிக் கொள்கிறேன். ஏன்னா நிறைய தடவை ஃபோன் பண்ணிட்டார், பார்த்துக்கோங்க. முதல்ல ஒரு தேதி சொன்னார், அப்புறம் ஒரு சில விழாக்கள் இருக்குது ஃபாதர், அதனால் கொஞ்சம் தேதியை மாற்றி வச்சுக்கிடுவோமா அப்படின்னாரு. நான் சரின்னு சொன்னேன். இந்த குறிவளத்துக்கு வரதில் அப்படி ஒரு ஆசை, பார்த்துக்கோங்க. சரி தானே? அதனால் நீங்கள் எந்த நாள் சொல்கிறீங்களோ அந்த நாள் வர்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்றைக்கு அருமையாக இந்த நாளை குறிப்பிட்டு இந்த 9வது நாளில் உங்களோடு இணைந்து கொண்டு ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்கான அருமையான ஒரு வாய்ப்பு. நல்ல தலைப்புகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. நோட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்களா? திரும்ப வரும்போது ஒவ்வொரு நாள் வரும்போது நோட்டீஸ் எல்லாம் பார்ப்பீங்களா? யார் இந்த சாமி இன்னைக்கு பிரசங்கம் வைக்க போதும் அதையாவது பார்த்துட்டு வரலாம்ல? சரி தானே? ரைட். இப்போ பார்த்துட்டு வந்திருக்கீங்க, அதனால தான் நாங்களும் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி. ரைட். இன்றைக்கு அருமையான தலைப்பு ஒன்று கொடுக்கப்பட்டு இருக்கிறாரு. இந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் உண்மையிலேயே எனது பாராட்டுகள், நல்ல வரவேற்பு, பார்த்துக்கோங்க. சரிதானே? அங்கே ஒரு வரும்போது உள்ளே நுழையும் போதே 4-5 பேர் நின்றுட்டு இருந்தாங்க. எதுக்கு இவங்க இப்படி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஒரு அம்மா கையில் தட்டு வச்சுருக்குறாங்க, இன்னொரு கையில் கூட வச்சுருக்குறாங்க. எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு, என்ன வச்சுருக்காங்க அப்படின்ட்டு. சரி, தட்டை காட்டினாங்க, சந்தனம் இருந்துச்சு, போச்சுக்கிட்டேன். இன்னொரு கூடையை ஒன்று காட்டினாங்க, இது என்னது
நான் ஏதோ பரிசு கொடுக்க போறா போல இருக்கு, பரிசு குலுக்கல் போல இருக்கு. நான் அப்படிதான் நினைச்சேன். ஏன்னா பேப்பர்ல சுத்தி போட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, பூசம் முடிஞ்ச ஒரு பாடு ஏதோ பரிசு குலுக்கல் போல இருக்கு. நான் எடுக்கும்போது நான் நல்ல பரிசா விளட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, பரிசும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஆண்டவருடைய இறை வாக்கு அப்படின்னு சொன்னாங்க. கைதட்டுங்க பார்ப்போம், கைதட்டுங்க. வாக்கு தத்தத்தினுடைய வார்த்தை என்று சொல்லி அருமையான வசனங்களை அதில் எழுதி போட்டு கொடுத்தார்கள். எனக்கும் ஒரு வசனத்தை ஆண்டவரை கொடுத்தார்கள், பார்த்துக்கோங்க. சரிதானே? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வசனம் இருக்குது. அது இப்போ போய் வாசித்தீங்கன்னு சொன்னால் அரை மணி நேரம் ஆயிரும். அதனால இன்னைக்கு ஒரே ஒரு வசனம் எனக்கு வந்தது. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் புகுந்துள்ளேன். திருப்பாடல் 16:1. அருமையான ஒரு வசனம் எனக்கும் கிடைத்திருக்கிறார். அப்போ வரவேற்பு என்பது ஏதோ பூவை கொடுத்தோம், பொட்டை கொடுத்தோம், அந்த சந்தனத்தை கொடுத்தோம், அது வேற என்னதுமா சிவப்பா இருக்கும், அது குங்குமத்தை கொடுத்தோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் ஆண்டோடைய வார்த்தையை கொடுத்து இன்னைக்கு வரவேற்று இருக்கிறீர்கள். ஆண்டோடைய வாக்கு தத்தமாக இந்த வார்த்தையை கொடுத்துருக்கேன். உனக்கு வந்துருச்சா? இது எங்க இருக்கு? கையில் வச்சிருக்கேன், மடைக்கு பக்கம் யாருக்கும் காட்ட மாட்டேன், அது ஆண்டவருக்கு எனக்கு மட்டும் உள்ளது. சரி தானே? அருமையா பிள்ளை ரொம்ப பயபத்திரமா வச்சிருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம். அப்ப இறை வார்த்தையை கொடுத்து வரவேற்று இருக்கக்கூடிய உங்களை உண்மையிலேயே பாராட்டிக் கொள்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை மேல் கொண்டிருக்கக்கூடிய தாகத்தை நான் உண்மையிலேயே அறிந்து கொள்கிறேன். அந்த வார்த்தை மட்டும் இல்ல, இங்க பரீட்சைக்கு கூட இப்படி எழுதியிருக்க மாட்டாங்க போல இருக்கு. பிள்ளைகள் பரீட்சைக்கு கூட இப்படி தயார்பட்டிருக்க மாட்டாங்கம்மா. ஏன்னா நானும் போய் வாசகம் உட்கார்ந்துலேருந்து பார்க்கேன், நோட்டும் கையுமா பேனாவுமா பிள்ளை உட்கார்ந்துக்கிட்டே இருக்குது. பார்த்துக்கோங்க, எந்த கருத்தையும் விட்டுறப்படாது. வாசகத்துல இருந்து எந்த கலைப்பையும், எந்த வாசகத்தையும், எந்த வார்த்தையையும் விட்டுறப்படாதுன்னு சொல்லிட்டு பரீட்சையில கூட 2-3 கேள்வியை கூட மறந்துடும் போல இருக்கு. இங்க பிரசங்கத்துல எதையும் மறக்கிற மாதிரியே தெரியல. தூக்கி கரெக்டா எழுதி வச்சுட்டேன். எதையும் எழுதிட்டியோ? நான் இப்ப சொன்னதையும் எழுதிட்டியோ? பரீட்சையை பற்றி எழுதிடாத, அப்புறம் டீச்சர் சத்தம் போட போகிறாங்க. சரியா? ரைட். அருமையாக பேனாம் கையுமா பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி. பிள்ளைகளுக்கு நமது பாராட்டுகளை தெரிவித்து அருமையாக இந்த இறை வார்த்தை புத்தகத்தை கொண்டு வந்திருக்கக்கூடிய உங்களை பாராட்டிக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, சீக்கிரம் விஷயத்துக்கு வாங்க பார்த்தேன். நிறைய நேரம் உட்காந்துருக்க முடியாது. பிரசங்கம் இன்னைக்கு ஒரு நாள் தவக்காலத்தில் கொடுத்துட்டீங்க, ஒரு 2 மணி நேரம் கொடுத்தீங்க. சரி, திருவிழா அன்னைக்கும் 2 மணி நேரம் எடுத்துறாதுங்க. நல்லா இருப்பியே, வீட்டில் போய் கஞ்சி குடிக்கணும். சரிதானே? இன்னைக்கு பார்க்க பார்வை அப்படி தானே தெரியுது. சீக்கிரத்தை பிரசங்கத்தை முடிக்க சொன்ன மாதிரி. ரைட். உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சி. அருமையான ஒரு தலைப்பு பார்த்துக்கோங்க. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள். யாருக்கு மேல எழுதி போட்டிருக்கு பார்த்தீங்களா? நமது பாதுகாவலர் புனித சூசையப்பருக்கு மேல அந்த வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறார். மத்தேயு நற்செய்தி 7:1. பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள். அத பின்னால சேர்ல உட்கார்ந்து இருக்கும் போது அப்படியே பார்த்தோம் பாருங்க. உண்மையிலேயே இயேசு இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் அப்படி சொன்னா, நமது பாதுகாவலர் சூசையப்பட்டிருந்து கூட இந்த வார்த்தையை அவர் கற்றிருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்துச்சு. இயேசு சொன்ன வார்த்தை தான் அது, சூசையப்பர் சொன்ன வார்த்தை இல்லை. ஆனால் அந்த வார்த்தையை வாழ்வாக்கி இருக்கக்கூடிய யோசேப்பிடமிருந்து, சூசேப்பிடமிருந்து, தன்னுடைய வளர்ப்பு தந்தையிடமிருந்து இந்த வார்த்தையை அவர் கற்றிருப்பாரோ என்கிற ஒரு எண்ணம் கூட எனக்குள் வந்தது. ஏன்னா சூசேப்பர் என்னைக்கும் யாரையும் தீர்ப்பிடவே இல்லை. குற்றமே இருக்கிறது என்கிற ஒரு சூழ்நிலை, குழப்பத்திற்கு மத்தியில் யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிற பொழுது கூட அன்னை கன்னிமரியாளை பார்த்து நீ தப்பு செஞ்சிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை. அந்த அம்மாவை பார்த்து தப்பு செஞ்சிட்டாங்கன்னு சொல்லல. ஒருவேளை சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அல்லது தனது உறவினர்களாக இருக்கக்கூடிய ஒரு சில பார்த்து கூட இந்த அம்மா தப்பு பண்ணிருப்பாங்களோ அப்படின்னு கூட அந்த யோசேப்பு சொல்லணும்னு சொல்லி அவருக்கு தோணவே இல்லை. ஒருவேளை அப்படிப்பட்ட குழப்பத்திற்கு மத்தியிலும் சந்தேகத்துக்கு மத்தியிலும் அவர் யாரை தேடி போனார்? யாரை தேடி போனார்? இங்க பிரசங்கம் வச்சல, பிரசங்கம் என்னை பார்த்திருக்கியா பார்க்கலையா? எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல. ரைட்டா? இந்த தவக்காலத்துல ஒரு 2 மணி நேரம் பிரசங்கம் வைக்கும்போது யோசேப்பை பத்தி, சூசேப்பரை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன். அவர் இந்த குழப்பத்துக்கு மத்தியில் யாரை தேடி போனார்? கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டார். ஆண்டவரே, தீர்ப்பிடுகிற அதிகாரம் எனக்கு இல்லை. இந்த அன்னை கன்னிமரியாள் அவரை வாழ்க்கை குறித்து நல்லது பொல்லது சொல்லுவதற்கு எனக்கு உரிமை இல்லை. அதை பற்றி நான் கவலைப்படவும் இல்லை. அந்த உரிமையை உமது கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். நீரை பார்த்துக்கிறோம், நீரை பார்த்துக்கிறோம். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட புனித சூசேப்பருடைய அன்பு பிள்ளைகளாய் இந்த குருவிகுளம் பங்கில் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏன்னா இந்த வார்த்தைக்கான விளக்கத்தை நான் சொல்லுவதை காட்டிலும் உண்மையிலேயே வாழ்ந்து காட்டியவரைத்தான் நமது பாதுகாவலராக கொண்டிருக்கிறோம். யோசேப்புக்கு ஒரு கைதட்டுங்க பார்ப்போம். புனித சூசேப்பர் கைதட்டுங்க. நம்ம இப்ப பேசுறோம், அவர் வாழ்ந்துட்டு போயிட்டாரு.
2000 வருஷத்துக்கு மேல அந்த வார்த்தையை வாழ்ந்து காட்டியவர் தான் புனித யோசேப்பு. பிறரை தீர்ப்பிட மாட்டேன் வாழ்ந்து காட்டிட்டார். போதனையோடு நிற்கவில்லை, அவர் போதனையை போதிக்கல, ஆனால் அந்த வார்த்தையை வாழ்வாக்கி அதை செயல்பாட்டில் காட்டி இருக்கக்கூடிய புனித யோசேப்பினுடைய அன்பார்ந்த பிள்ளைகளை, இந்த வார்த்தைக்கு ஒரு சில விளக்கங்களை நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். சரி, எப்பவுமே வாழ்க்கையில கொஞ்சம் கஷ்டப்படுவோம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, அது நிறைய இருக்குது, ரைட். ஆனா மன கஷ்டம்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? இந்த மன கஷ்டம் எப்ப அதிகமா இருக்கும் சொன்னா, நம்ம ஏதோ ஒரு சின்ன தெரியாம என்னத்தையாவது 1-2 காரியங்களை செஞ்சிருப்போம். சரிதானே? வீட்டுல என்னத்தை பெரிய தப்பு போறோம், வீட்டுல என்னத்தையாவது எடுத்திருப்போம், உடைச்சிருப்பேன். சரிதானே? ஏதோ ஒரு பொருளை தூக்குனா கை நழுவி கீழே விழுந்திருக்கும். அதை ஒரு தடவை அம்மா கண்டிச்சுட்டு விட்டுறணும். மறுபடியும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னு வைங்க, நீ இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு அந்த பொருளை கீழே போட்டுட்ட அப்படின்னு சொல்றாங்கன்னு வைங்க, மனசு கஷ்டமா இருக்குமா இருக்காதா? என்னைக்கோ முடிஞ்சு போன விஷயம், அந்த விஷயத்தை போய் 15 நாளா மைக்கு போட்டு பேசிக்கிட்டு இருக்காங்களே, பேச மாட்டோம் நம்ம, மனசு கஷ்டமா இருக்கும். என்னைக்கோ ஏம்மா அதே சொல்லிக்கிட்டு இருக்க, பேசாம விடுங்கள் அம்மா. என்னைக்கோ நடந்து முடிஞ்சு போனது. அன்பார்ந்தவர்களே, ஒரு காரியம் நம்ம தப்பே பண்ணியிருந்தா கூட அதை சுட்டி காட்டிட்டு பேசாம விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை. மறுபடியும் சொல்லிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு மனசுக்கு கஷ்டமா இருக்கும். அருமையா பாட்டு போடுறீங்க, அருமையா கீபோர்டு போடுறேன், சரிதானே? அதை வாழ்த்து. ஏதோ ஒரு இடத்துல சின்ன ஒரு தப்பு நடந்துச்சு, அடுத்த வருஷம் திருவிழாவுக்கு வரும்போது இதே மைக்க பிடிச்சு, தம்பி போன வருஷம் இதே திருவிழாவுக்கு வரும்போது இந்த ஸ்டாண்ட் ஷாப்ல இது கொஞ்சம் மைசிக்க தப்பா போட்ட சொன்ன உடனே இந்த சாமி எவனையா கூட்டு வந்தது சொல்ல மாட்டேன். ஒரு வருஷம் கழிச்சா செஞ்ச தப்ப திரும்ப சொல்லுவானுவோ இல்ல? மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதுக்கடுத்த வருஷம் சகாஜான் பேரை கேட்டாலே, சாமி கொஞ்சம் பொறுங்க, திருவிழாவே வேண்டாம், அந்த ஆளும் வேண்டாம். மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா. ஒரு வருஷம் கழிச்ச உருப்பாடு. அன்பார்ந்தவர்களே, ஒரு வருஷம் இல்ல, எனக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் இருக்கு, பாத்துக்கோங்க. இதுக்கு மேல மைக் வராது, ரைட்? அப்போ கீழே வந்தா தான் நமக்கு பிரசங்கம் வச்ச மாதிரி இருக்கு, ரைட்? அப்போ இந்த ஒரு வருஷம் இல்ல, ஒரு நாள் இல்ல, ஒரு நிகழ்ச்சி ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நடந்த நிகழ்ச்சி. ஆமா, அது ரொம்ப கவனமா பார்த்துக்கோ தாயி. ஏன்னா நான் உள்ள நுழையும் போது சாமி அது நவநாள்ல முடிச்ச உருப்பாடு, சாமியை காணுமே அப்படின்னு அந்த பையன்கிட்ட கேட்டேன். சாமி கேமரா செட் பண்ணி பார்க்கிறாரு, மூஞ்சி நல்லா தெரியணும் பார்த்தீங்களா அப்படிங்க. அவன் உள்ள இருக்கான் சரிதானே? அவன் சொன்னான், உங்க மூஞ்சி நல்லா தெரியும் பார்த்தீங்களா, அதனால சாமி கேமராவை செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா. நல்லது, ரொம்ப சந்தோஷம். சரி, ரைட். அன்பார்ந்தவர்களே, இப்போ சொல்ல வந்த செய்தி என்னது? ஒரு குடும்பத்துல ஒரு சின்ன ஒரு குழப்பம். ஒரு நாள் 2 நாள் பிரச்சனை இல்லை. ஒரு தடவை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பையனுக்கு ஒரு திருமண காரியத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப திருமண காரியத்தை பத்தி பேசும்போதெல்லாம் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா சில சமயம் சிடு கோவப்படுறாங்க. அப்ப அந்த அப்பா வந்து சொன்னார் என்கிட்ட, இது பல வருஷத்துக்கு நான் நடந்தது, எப்ப எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, அதை பத்தி யோசிக்கப்படாது, சரியா? விஷயமெல்லாம் தேவையில்லை, அது ஆள் தேவையில்லை, விஷயம்தான் தேவை. அப்போ அவர் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா வந்து சொன்னாரு, சாமி எங்க வீட்டம்மாட்ட பத்தி கொஞ்சம் பேசுங்க. என்ன ஐயா, நல்ல அம்மாவாச்சே? இல்ல, நல்ல அம்மா தான், ஆனா பையன் கல்யாணத்தை பத்தி பேச்சை எடுத்த உடனே எதுக்கு தான் கோவப்படுறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சொன்னாப்புல. நான் மட்டும் தனியா போகல, நான் இன்னொரு சாமியை கூப்பிட்டுக்கிட்டு, வாங்க அந்த வீட்டில் போய் பேசிட்டு வருவோம், இந்த அம்மாட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொன்னேன். 2 வருமா போன ஒரு பாட்டு நல்லா கவனிச்சாங்க, நல்லா காப்பி கொடுத்தாங்க, வடை சுட்டு வச்சிருந்தாங்க. சாமி வரான்னு ஏற்கனவே அவ வீட்டம்மாட்ட சொல்லிட்டாரு. நல்லா சாப்பிட்டு, ஏம்மா இந்த ஒரு சின்ன விஷயம் பேசுறதுக்கு தான் வந்தோம். என்ன சாமி அப்படின்னாப்புல. இப்படி பையன் கல்யாணம், ஆமா அது வருது வாங்க அப்படின்னுச்சு. எங்கிட்டையும் என்ன நல்ல காரியமாச்சு, பையனுக்கு திருமண காரியம் நடக்குது, நீங்க இவ்வளவு கோவப்படுற மாதிரி பேசுறீங்க. அது ஒண்ணு இல்லைன்னு நானும் ஒரு தடவை பேசி பார்த்தோம், ஒன்றும் முடியலை பார்த்துக்கோங்க. நல்லா வடையை சாப்பிட்டாச்சு, காப்பியை குடிச்சாச்சு, திரும்ப வந்தாச்சு, ரைட்டா? அப்போ திரும்ப வந்து அந்த ஆள்கிட்ட கேட்டேன், இப்போ இப்படி அதே மாதிரி தான் இருக்காப்புல அப்படின்னாப்புல. போச்சுடா, சரி இன்னொரு தடவை வாரம், காப்பி குடிக்கிறதுக்கு வரல, வடை திங்கிறதுக்கு போகலன்னு நினச்சிடாதீங்க, திரும்ப வந்து பேச வாரோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போனோம். மறுபடியும் பேசணும். அந்த அம்மா அப்ப லேசா அப்படி ஆரம்பிச்சாப்புல, அது ஒண்ணும் இல்லை, அது இந்த திருமணத்தை பத்தி பேசும்போதெல்லாம் என் கல்யாண நாள் நடந்த ஒரு நிகழ்ச்சி எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா. அடடா, எப்ப கல்யாணம் முடிஞ்சு? அது ஒரு 25-26 வருஷம் ஆச்சு அப்படின்னாப்புல. 26 வருஷத்துக்கு நான் நடந்த நிகழ்ச்சி அப்படி என்ன உங்களுக்கு கோபத்தை மூட்டுச்சு அப்படின்னு சொல்லி நான் கேட்டோம். 2 பேர் அதே சாமிமார் 2 பேரும் தான் போனோம். அப்போ அவங்க சொன்னாங்க, வேற ஒன்றும் பெருசா இல்லை சாமி, அந்த திருமணத்தை அன்னைக்கு எல்லாரு கூடயும்
பேசிக்கிட்டே எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டாரு. நான் என்னை தனியாக விட்டுட்டாரு. நம்ம கொஞ்ச நேரம் தனியாக நின்று அந்த நினைப்பு எனக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னாப்புல. வருஷம் எத்தனாச்சு? வருஷம் 25 முடிஞ்சு போச்சு. அப்போ என்னைக்கோ நடந்த ஒரு நிகழ்ச்சி இன்றைக்கு மனதுக்குள் அப்படியே அழித்துக் கொண்டே இருக்கிறார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு காரியம் நடந்தது என்று சொன்னால் அதை மறந்து விடுவது தான் இயற்கை. ஆனால் அதை மீண்டும் மீண்டுமாக நினைவுபடுத்துகிற பொழுது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போகுது. இதை விட ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமா? அதை விட கஷ்டம் ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டோம் தாயே, ஒண்ணுமே செஞ்சிருக்க மாட்டோம். அந்த நிகழ்ச்சிக்கும் நமக்கு சம்மதமே இருக்காது. ஆனா நம்மளை கொண்டே கோத்து விட்டுருவானுவோ, நம்மளை கொண்டு உள்ள கொண்டு இழுத்து விட்டுருவாங்க. நீ தானே இருந்தியா? ஏய் நான் அது ஊர்ல இல்லை தாயே, நான் ஊர்ல இல்லை, நல்லா இருப்பேன். இல்ல நீங்க சும்மா சொல்றிய, உங்களை பத்தியும் தான் இப்படி பேசுறாங்க. அப்ப மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அப்போ செய்த குற்றங்கள் சில சமயங்களில் மீண்டும் மீண்டுமாக சொல்லப்படுகிற பொழுது மனதுக்கு அது கஷ்டமா இருக்கிறது. செய்யாத ஒரு சில காரியங்களை குறித்து நீதான் செய்தாய் என்று ஒரு தீர்ப்பு சொல்லுகிற பொழுது மனதுக்கு இன்னும் ஆழமாக ஒரு வேதனையாகி மாறிவிடுகிறார். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, சில சமயத்தில் நாமும் அதில் அனுபவப்பட்டிருப்போம். நம்மளை பற்றி பிறர் பேசி இருப்பார்கள். அதை விட சிறப்பா நம்ம அடுத்தவங்களை பத்தி பேசியிருப்போம். தாய் ஒத்துக்கிட்டான், சரிதானே? ஆமா, பள்ளிக்கூடத்தில் படிக்க, காலேஜில் படிக்க, பள்ளிக்கூடத்தில் படிக்க, ஆமா சொன்னதை ஒத்துக்கிட்டாப்ல, சரிதானே? மற்றவங்களை பத்தி நம்ம நிறைய சொல்லியிருப்போம். பார்த்துக்கோங்க அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நம்ம தீர்ப்பிடக்கூடாது என்பது எல்லாருக்கும் தெரியும். பொய் சார்ந்து சொல்லாதீர்கள் என்பது எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்மளும் செய்யணும்னு சொல்லி ஆசைப்படலை. ஆனால் ஒரு சில சூழ்நிலைகள் இந்த பொய்யாக மற்றவர்கள் மேல் குற்றங்களை சுமத்துவதற்கு நம்மை உட்படுத்தி விடுகின்றன. வழக்கம் போல திரு விவிலியத்தினுடைய பின்னணிக்குள் 4 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன், சரிதானே? 4 காரியங்கள். எத்தனை? 4 முடியும் போது கரெக்டா முடிச்சிடணும். அது வரைக்கும் நல்ல பிள்ளை, சும்மா சொல்றேன், விளையாட்டு. ரைட். முதலாவதாக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொடக்க நூல் அதிகாரம் 3 இறைவசனம் 12-13. தொடக்க நூல் அதிகாரம் 3 இறைவசனம் 12-13. யாராவது வாசிக்க முடியுமா? தொடக்க நூல் அதிகாரம் 3 இறைவசனம் 12-13. அப்பொழுது அவன் என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தார், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள் நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண் பாம்பு என்னை ஏமாற்றியது நான் அவ்வாறு செய்து விட்டேன் என்று அவர் பதில் சொன்னார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, முதல் கருத்து அதுதான். ஏன் இங்க ஒருத்தரை அவர்கள் குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறார்கள்? இது இன்னைக்கு நேரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு அண்ணனுக்கும் தம்பிக்கும், இன்னைக்கு இருக்கக்கூடிய அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை கிடையாது. இது ஆதி தொடக்கத்திலேயே, ஆதாம் ஏவாள் காலத்திலேயே தொடங்கி இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. பார்த்துக்கோங்க என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இது தப்பிப்பதற்காக சில சமயங்களில் நாம் சொல்லுகின்ற வசனங்கள் தான் பிறரை தீர்ப்பிடுவது. நான் தப்பிச்சு போகணும், சரிதானா? நான் குற்றம் பண்ணியிருக்கிறேன், ஆனால் நான் தப்பிக்கணும், நான் தப்பித்து செல்ல வேண்டும் என்பதற்காக அடுத்தவங்க மேல குற்றம் சாட்டுறது. இந்த விஷயம் தான் இங்க நடக்குது. ஆதாமை பார்த்து கடவுள் கேட்டார், விலக்கப்பட்ட கனியை சாப்பிட்டாயா? ஆமான்ட்டு பேசாம கிடக்க வேண்டியதானே. சாப்பிட்டாரா சாப்பிட்டலையா? அவர்கிட்ட கேட்டு சொல்லணும்னு சொல்லிடாத, சரியா? சாப்பிட்டாப்ல. அப்ப விலக்கப்பட்ட கனியை சாப்பிட்டாச்சு. ஆண்டவரை தெரியாம செஞ்சுட்டேன், பேசாம இருக்க வேண்டியதானே. இது பேசாம இருக்க விட்டுவிட்டு, ஆண்டவரை நீர் எனக்கு கொடுத்த பெண், வசனத்தை நல்லா கேட்டுக்கணும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பார்த்துக்கோங்க இந்த கதையெல்லாம், சரிதானா? சும்மா மேலோட்டம் வாசித்து போயிடக்கூடாது. ரெண்டாவது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, ஏவாளை முதலாக ஆதாமிடம் கூட்டுக்கு வந்தவுடன் ஆதாம் முத ஒரு கவிதை ஒண்ணு சொல்றாப்புல. என்ன கவிதை சொல்றாப்புல தெரியுமா? இவள் என் சொல்லுங்க எலும்பில் எலும்பும் சதையும் சதையுமாக இருக்கிறாள். இவள் ஆண்டிடமிருந்து எடுக்கப்பட்டவள், ஆதலால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவார். வசனம், அருமையான வசனம். அந்த ஏவாளை பார்த்த முற்பாடு அவளை தனக்கு சொந்தமான ஒருவராக மாற்றிக்கொண்டு அவர் கவிதை ஒன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனா பிரச்சனைன்னு வரும்போது ஆதாம் என்ன சொல்றாப்புல? ஆண்டவரே, நீங்க ஒரு பொண்ணை என்ன கொடுத்தீங்களே. கதை மாறி போச்சு. தன்னுடைய மனைவி என்பதை மறந்துவிட்டு, ஆண்டவரே நீர் ஒரு பெண்ணை கொடுத்தீரே. சில சமயத்தில் நம்ம வீட்டில் அப்படியெல்லாம் பேசியிருப்போம் இல்ல? இருந்த இவங்களை கொண்டு கட்டி வச்சாங்க, சரிதானா?
வேற பெண்ணே கிடைக்கலன்னு எனக்கு இவங்களை கொண்டு வந்து கட்டி வச்சாங்களே அப்படி மாத்தி மாத்தி ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பீங்க பார்த்துக்கோங்க. யாரை குறை சொல்றோம்? பெண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கத்தி வச்சவங்களை பார்த்து நம்ம இந்த பிள்ளைக்கு சொல்லக்கூடாது, இன்னும் சொல்லணும், நான் இவங்களை பார்த்து சொல்லி. அப்போ சில சமயத்தில் நம்ம குறை சொல்லியிருப்போம். என் பிரியமான சகோதர சகோதரிகளை, இங்க நடக்கக்கூடிய காரியம் என்ன தெரியும்? தப்பித்து போக வேண்டும். ஆண்டவர் இப்பொழுது கண்டுபிடித்து விட்டார். ஏன் இந்த பழத்தை பிடித்து சாப்பிட்டாய் என்று என்னை பார்த்து கேட்டார். எனவே நான் அந்த பெண்ணை நான் இப்பொழுது குற்றம் சாட்டி கொண்டு இருக்கிறேன். அந்த பெண் தான் கொடுத்தார். அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர் கேட்டார், ஏமா நீ ஆமா அந்த பழத்தை பிடிங்க? ஐயோ ஆண்டவரே, நான் பேசாம அந்த மரத்தடியில மத்தியானம் போல வெயில நான் பாட்டு பேசாம நின்றுட்டு இருந்தேன், நல்ல குளிர் காஞ்சிட்டு இருந்தேன். அந்த சமயம் பார்த்து இந்த தீயவன் என்னை ஏமாற்றி விட்டான். மறுபடியும் அடுத்தவன் மேல் குற்றம் சாட்டுதான். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆதாமும் விலக்கப்பட்ட கனியை சாப்பிட்டான், ஏவாளும் விலக்கப்பட்ட கனியை சாப்பிட்டான். ஆனால் காரணத்தை யாரோ ஒருவர் மேல் சாட்டிவிட்டு தாங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல் காரியம் அதுதான். மற்றவங்களை குற்றம் சொல்வதற்கு காரணம் இருக்க, நான் தப்பிச்சு போயிடணும், அந்த இடத்துல நான் குற்றவாளி இல்லை என்பதை நான் நிரூபிப்பதற்காக அவர்கள் தான் குற்றவாளி. சரிதானா? அவர்கள் தான் குற்றவாளி. சொல்லும் போது ஒரு சின்ன காரியம் ஞாபகம், போன தடவை சொன்னேன்னு என்னன்னு தெரியல. ஒரு வீட்டுக்கு அப்படியே ஒரு நாள் இந்த வீட்டில் போய் சந்திச்சுட்டு ரூட்டுக்கு போனேன். அந்த வீட்டில் 2 சின்ன பொடியங்க இருந்தாங்க. இப்போ வளர்ந்து பெரிய ஆட்கள் ஆகிட்டாங்க, ரொம்ப வருஷத்துக்கு இருந்தாலும். அப்போ பொடியங்க நின்றுட்டு இருந்தாங்க, 2 பசங்க. அப்போ மூத்தவைய படியில் இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க, சம்பளம் போட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. ஏழை யாரில் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு. போங்க ஃபாதர். இல்லை என்ன, நான் இப்போ தான் உள்ள வரேன், போங்கங்க. சரி, என்ன விஷயம்? எனக்கு ஒரு தம்பி வாச்சிருக்காங்க அப்படின்னாப்ல. எனக்கு ஒரு தம்பி வாச்சிருக்காங்க. யாருல அப்படின்னு. அவன் பண்ண சேட்டையை பாருங்க அப்படின்னா. என்னதான் பண்ணா? நாங்க 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருந்தோம். என்னை அவன் எட்டி மிதிச்சுட்டான். மிதிச்சுட்டு வேகமா அம்மாட்ட ஓடி போய் அண்ணன் அடிச்சு விட்டான்னு சொல்லி அழுத உடனே அம்மா வந்து திரும்ப வந்து என்னை போட்டு 4 ஒத்து. சின்ன பையன், அவங்க போய் அடிக்கலாமான்னு சொல்லிட்டு முதல்ல அடி வாங்கணும் தான், தம்பிட்டையும் அடி வாங்கிட்டு இவன் ஓடி போய் தப்பிச்சு போய் அண்ணனை நான் அடிச்சது சொல்லல, அண்ணன் என்னை அடிச்சுட்டான்னு சொன்ன உடனே அம்மாட்டையும் 4 ஒத்து வாங்கினவனும் அவன் தான். பார்த்துக்கோங்க இப்போ இந்த பையன் எப்படி சந்தோஷமா இருக்கும். அடி வாங்கின முதல் அடி வாங்கினதா தான், கடைசியில் அம்மாட்ட அடி வாங்கினது தான். சில சமயத்தில் அன்பார்ந்தவர்களே, தப்பித்துக் கொள்வதற்காக யாரையும் ஒருவரை நான் குற்றம் சாட்டி விடுகிறோம். ஏசி சொல்கிறான், நீ குற்றம் சாட்டாத, நீ தப்பு செய்திருக்கிறாய் என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள், அவ்வளவுதான். ஏற்றுக்கொள்வதை விட்டுவிட்டு அவர்கள் தான் குற்றவாளிகள், இவர்கள் தான் குற்றவாளிகள் என்று சொல்லி நீ தப்பித்துக் கொள்வதற்காக நினைத்து விடாதே. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிறர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்காதீர்கள். முதல் தீர்ப்பளிப்பதற்கான முதல் காரணம் என்ன தெரியுமா? நான் எப்படியாவது தப்பிச்சு செஞ்ச குற்றத்திலிருந்து நான் எப்படியாவது தப்பித்துக் கொள்ள வேண்டும். அருமையான ஒரு உதாரணம் ஆதாமும் ஏவாளும். 1. 2வது அன்பார்ந்தவர்களே, 2 சாமுவேல் புத்தகம் அதிகாரம் 12 இறைவசனம் 1 முதல். 2 சாமுவேல் புத்தகம் அதிகாரம் 12 இறைவசனம் 1 முதல். இவன் பிரசங்கத்தின் சாமிகிட்ட கேட்கல, சாமியை போய் சத்தம் போடாதங்க, ரொம்ப நேரம் சாமி பிரசங்கம் வச்சுன்னு சொல்லி சத்தம் போடக்கூடாது. சரிதானே? சாமிகிட்ட சண்டை விடக்கூடாதுல்ல, சண்டை விட மாட்டேன். ரைட். அப்ப 2 சாமுவேல் புத்தகம் அதிகாரம் 12 இறைவசனம் 1 முதல். அருமையான ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்கிறது. அருமையான நிகழ்ச்சி எல்லாம் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு நிகழ்ச்சி தான். 11ஆம் அதிகாரத்தில் தாவீது மன்னன் ஒரு பாவம் செய்தார். பாவம் செய்து முடித்த பிற்பாடு அரண்மனையில நம்மள சபடால உட்கார்ந்துருக்காப்ல. பாவம் செய்து என்னது? இன்னொருவருடைய மனைவியை தன் மனைவியாக மாற்றி கொண்டது மட்டுமல்ல, அந்த மனிதனை உரியா என்கிற மனிதனை அவர் படை சண்டை நடக்கக்கூடிய படையில் சேர்த்து விட்டு அவரையும் கொன்று விட்டான். 2 முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சவுடால உட்கார்ந்துருக்காப்ல. ஆனா ஆண்டவர் கண்களுக்கு முன்னால் ஏதாவது தப்ப முடியுமா? தப்ப முடியாது. ஆண்டவர் உடனே நாத்தான் என்கிற இறைவாக்கரை அனுப்பி, நீ இறைவாக்கிட்ட போய் சொல்லு, அரசன் தாவீதுக்கு போய் சொல்லு, இந்த வார்த்தைகளை போய் சொல்லு. போன உடனே இவரும் உடனே மடமட நீ தான் குற்றவாளிலாம் சொல்லல. அருமையா ஒரு சின்ன ஒரு ஒரு கதை மாதிரி ஒன்று சொல்றாரு. ஏன் ஊர்ல 2 பேர் இருந்தாங்க, ஒருத்தன் பணக்காரன் ஒருத்தன் ஏழை. சுருக்கம் முடிச்சிடுவோம். ஒருத்தன் ஏழை ஒருத்தன் பணக்காரன் ஒருத்தன் ஏழை. பணக்காரனுக்கு ஏகப்பட்ட ஆடெல்லாம் நிறைய இருந்துச்சு, கால்நடைகள் நிறைய இருந்துச்சு. ஏழைக்கு ஒரே ஒரு ஆடு இருந்துச்சு. அதை ஒரு சொந்த பிள்ளை போல அவன் வளர்த்து வந்தான், ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்து வந்தான். அந்த பணக்காரனுடைய வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருகிற பொழுது தன்னுடைய மந்தையிலிருந்து ஒரு ஆட்டை எடுத்து அவன் கொன்று விருந்து கொடுக்க விரும்பாமல் மட்டன் பிரியாணி போடாம அந்த ஏழை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு செல்லமாக வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்டை பிடிச்சு அவன் அடிச்சு அவருக்கு விருந்து கொடுத்தான். உடனே தாவீது மன்னனுக்கு உடனே கோபம், எவன் அப்படி பண்ணான்,
என் ஆட்சியில் இப்படி எவன் தப்பு பண்ணான், அவனை உடனடியாக நம்ம தீர்ப்பு சொல்ல வேண்டும், உடனடியாக அவன் கொலை செய்யப்பட வேண்டும். யாரு? தாவீது மன்னன் குதிக்கிறாப்ல. நாத்தான் ஒரே ஒரு வார்த்தையில் சொன்னார், நீதான் அந்த மனிதன் என்று சொன்னார். நீதான் அந்த மனிதன். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? தான் குற்றமற்றவன் என்பதை நான் காட்டுவதற்காக, தான் செய்திருக்கக்கூடிய குற்றத்தை மறைத்துக் கொள்வதற்காக பிறர் மேல் நாம் குற்றம் சாட்டுவது, பிறர் மேல் குற்றம் சாட்டுவது. அன்பார்ந்தவர்களே, இன்னைக்கு சமுதாயத்தில் நிறைய நான் தப்பு பண்ணையா ஒத்துக்கிடுவான், எவன் தப்பு பண்ணாம இருக்கான் அடுத்த வார்த்தை. சரிதானா? நல்லா கேட்டுக்கணும். நம் மனநிலை எப்படி இருக்குன்னா, ஏன் நான் தப்பு பண்ணேன், உண்மைதான். இந்த உலகத்துல எவன் தப்பு பண்ணாம இருக்கான், என்னை மட்டும் சொல்லிட்டே இருக்கியோ? சில சமயத்தில் நம்ம சொல்லிடுவோம் இல்ல அன்பார்ந்தவர்களே. அப்போ இந்த வார்த்தையை நான் சொல்லுகிற பொழுது நான் மட்டும் குற்றவாளி அல்ல, எல்லாருமாக குற்றவாளிகளாக இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ 10 பேருக்கு மத்தியில் நான் ஒருத்தன் இருக்கும்போது என்னை மட்டும் குற்றவாளின்னு யாராவது சொல்லப்படுமா? சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. 10-15 பேரையும் கூட்டுவா, என்னை மட்டும் யார் உள்ள கொண்டு வந்த 15 பேரையும் கூட்டுவான். அப்போ நான் செய்திருக்கக்கூடிய குற்றத்தை மறைப்பதற்காக பிறரும் குற்றவாளிகள் என்று சொல்லி அது எல்லாரையும் உள்ள கதைக்குள்ள இழுத்து விடுறது பார்த்துக்கோங்க. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, பிறர் குற்றவாளிகளை தீர்ப்பிடாத. நீ பாவம் செஞ்சியா ஒத்துக்கோ, நான் என்ன பெரிய பாவம் செஞ்சேன் சொல்லாத. அல்ல நான் பாவம் செஞ்சையா, எவையா பாவம் செய்யாம இருக்கான், எல்லாத்தையும் போட்டு இழுத்து உள்ள கதையை முடிக்காத. அப்ப பிறர் குற்றவாளிகள், நான் மட்டுமல்ல என்னோடு சேர்ந்த ஒரு 10 பேரும் குற்றவாளிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இரண்டாவது காரியம் இதற்கு ஆப்போசிட், அந்த ரெண்டுக்கும் ஆப்போசிட்டா ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனம் 1 முதல் 11. இயேசுவினுடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்து இருக்கக்கூடிய அருமையான ஒரு நிகழ்ச்சி பார்த்துக்கோங்க. யோவான் நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனம் 1 முதல் 11. கையும் களவுமாக பாவம் செய்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணியை பிடித்துக் கொண்டு அந்த யூத பெரியவர்கள், சட்ட வல்லுநர்கள், பரிசேயர்கள் அவர் கல்லால் எரிந்து கொண்டு போவதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். இயேசுவை பார்த்தார்கள், கீழே குனிந்து எழுதி கொண்டிருக்கக்கூடிய இயேசுவை பார்த்தார்கள். இயேசுட்ட போய், ஆண்டவரே, இத்தகைய பாவம் செய்திருக்கக்கூடிய பெண்ணை கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்பது மோசேயினுடைய சட்டம், நீர் என்ன சொல்லுகிறீர்? இயேசு தலை நிமிர்ந்து பார்த்து, உங்களுக்குள் பாவம் இல்லாதவன் முதல் கல் எறியட்டும் என்று சொன்னார். உங்களுக்குள் பாவம் இல்லாதவன் முதல் கல் எறியட்டும் என்று சொன்னார். பெரியவர் தொடங்கி சிறியவர் வரை அந்த கற்களை எல்லாவற்றையும் போட்டுவிட்டு அவர்கள் விருந்து விட்டார்கள். 2 பேர் தான் நிற்கிறாங்க. யாரெல்லாம் நிற்கிறது? ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, ஒருத்தர் நிற்கிறாங்க. யார் உட்கார்ந்து இருக்கிறது? இயேசு அமர்ந்து மறுபடியும் எழுதி கொண்டே இருக்கிறார். யார் நின்று கொண்டிருப்பது? குற்றம் செய்திருக்கக்கூடிய குற்றவாளி நின்று கொண்டிருக்கிறார், அந்த பெண் நின்று கொண்டிருக்கிறார். இயேசு நிமிர்ந்து பார்த்து சொன்னார், அம்மா, அவர்கள் எங்கே? உன்னை குற்றவாளி என்று தீர்ப்பிடவில்லையா? இல்லை, குற்றவாளி என்று தீர்ப்பிடவில்லை. உன்மேல் கல் எறியவில்லையா? எரியவில்லை. நானும் உன்னை தீர்ப்பிட மாட்டேன், சமாதானமாக போ. இயேசுவுக்கு கைதிட்டுங்க பார்ப்போம். இயேசு கைதிட்டுங்க. ஒரு புரட்சிகரமான ஒரு காரியத்தை செய்தார். புரட்சிகரமான காரியம். தப்பு செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் இயேசுடைய அதிகாரத்தில் தப்பு செய்தவர்கள் திருந்தி வாழ வேண்டும், அவ்வளவுதான். அதனால்தான் அவர் தெளிவாக சொல்லுவார், குற்றவாளிகள் தீர்ப்பிடாத. அவர் குற்றம் செஞ்சவள் தான், பாவம் செய்தவள் தான். ஆனால் அவள் பாவம் செய்திருக்கக்கூடிய பாவத்திலிருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பை தர வேண்டுமே ஒழிய, நீ குற்றம் செய்தாய் குற்றம் செய்தாய் குற்றம் செய்தாய் என்று சொல்லிக் கொண்டிருப்பதற்கு நான் வரவில்லை. பாவங்களுக்கு மன்னிப்பை கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, அதுதான் நம்ம ஆண்டவர் இயேசுவுடைய சரித்திரம். அப்ப குற்றவாளிகளை தீர்ப்பிடாதீர்கள். இயேசு தீர்ப்பிடவில்லை, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இயேசு யோவான் நற்செய்தியில் சொல்வார், மானிட மகனுக்கு தீர்ப்பிடுகிற அதிகாரம் உண்டு, ஆனால் தீர்ப்பு கொடுப்பதற்கு நான் வரவில்லை, மாறாக எல்லாருக்கும் மீட்பு கொடுப்பதற்காக வந்தேன் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, அதுதான் நம்ம ஆண்டவர் இயேசு. பார்த்துக்கோங்க, அவருக்கு அதிகாரம் இருந்தது, ஆனால் இயேசு யாரையும் தீர்ப்பிட்டு விடவில்லை. ஊரே சேர்ந்து, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 7 இறைவசனம் 32 முதல், ஊரே சேர்ந்து ஒரு பெண்ணை பாவி என்று ஒதுக்கி வைத்திருந்தது. அதை விடுங்க. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19:1 யாருடைய கதை சொல்லப்பட்டிருக்கிறது? யாருடைய கதை? லூக்கா நற்செய்தி அதிகாரம் 19 இறைவசனம் 1. யாரு? சக்கையு. ஊரெல்லாம் சேர்ந்து அவர் பாவி என்று கருதி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. என் அன்பார்ந்த சகோதரனை, சகோதரியே,
ஊர் முழுவதும் பாவி என்று சொன்னாலும் இயேசு தீர்ப்பிடுவதற்கு வரவில்லை என்கிற காரணத்தினால் அந்த சக்கையினுடைய வீட்டுக்குள் போய் அவர் உணவு அருந்தி கொண்டிருந்தார். Praise the Lord. Praise the Lord. என் பிரியமானவர்களே, நாம் குற்றவாளிகளை தீர்ப்பிடுவதற்கு ஆண்டவர் இயேசு வரவில்லை. ஆனால் இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அதே சக்கையை செய்தார். என்ன செய்தார்? எல்லாரும் வெளியில் நின்று கொண்டு அவர்கள் பேசிக் கொண்டிருக்காங்க, பாவியோடு உணவு அருந்துவதற்கு அவரை போயிட்டாரே என்று சொல்லுகிற பொழுது சக்கை உடனடியாக எழுந்தார். நல்லா கேட்டுக்கோங்க, நல்லா கேட்டுக்கோங்க, இந்த காரியம் ரொம்ப முக்கியம். இயேசுவை பத்தி அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு? வெளியில் நிற்கிறவங்க எல்லாருமா சேர்ந்து பரிசேயர்கள் எல்லாரும் இயேசுவை குறித்து குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசு ஏதாவது சொன்னாரா? ஒண்ணுமே சொல்லல, ஒண்ணுமே சொல்லல. ஆனால் உடனடியாக சக்கை எழுந்து நின்றார். எழுந்து நின்று இயேசுவை பார்த்து சொன்னார், ஆண்டவரே, யாரையாவது ஏமாற்றி எதையாவது கவர்ந்திருந்துச்சுன்னால் 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். அது என்ன 4 மடங்கு? 4 மடங்கு விவிலியத்தில் குறிகோள மக்கள்லாம் ரொம்ப பெயர் பெற்றவங்க. சரிதானா? இன்னொரு இந்த விளக்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் 4 மடங்கு சொன்னார் தெரியுமா? மோசேயினுடைய சட்டப்படி யாராவது எவனையா ஏமாற்றி எதையாவது புடுங்கிட்டு வந்திருந்தோம் சொன்னா 2 மடங்கு கொடுக்கணும். சரிதானா? இதை ஒரு வாட்டு பாட்டில் தூக்கிட்டு போயிட்டோம்னு வைங்களேன், பத்திரமா வச்சுக்கோங்க. சரி, இந்த ஒரு பாட்டில் வாட்டர் பாட்டில் தூக்கிட்டு போயிட்டோம்னா திரும்ப நான் என்ன செய்யணும்? அதுக்கு பரிகாரமா 2 நல்ல வேலை தூக்கிட்டு போங்களேன், பார்த்து நல்லா இருப்பீங்க, 2 பாட்டில் கொடுத்துருவேன். ரைட். என் பிரியமா இது அத்துக்கிட்டோம்னா அப்புறம் 4 வயர் வாங்க முடியாது. ரைட். அப்போ மோசேயினுடைய சட்டப்படி 2 மடங்கு கொடுக்க வேண்டும். சக்கை ஒருபடி மேல போயிட்டார். ஏன்னா இயேசுவே நமக்கு வீட்டுக்கு வந்துட்டார்ல. அப்ப இயேசுக்கு முன்னால கணக்கு பார்க்க கூடுமா? கணக்கு பார்க்க முடியாது. அந்த கணக்கு வழக்கு சட்ட திட்டங்களை எல்லாம் தாண்டி போய் அவர் சொல்லுகிறார், மோசே 2 மடங்கு தான் கொடுக்க சொன்னார், நான் 4 மடங்கு கொடுக்கிறேன் என்று சொன்னார். என் உடைமையில் பாதியை ஏழைகளுக்கு எழுதி வைத்துக்கிறேன் என்று சொன்னார். என் பிரியமான சகோதரனை சகோதரியே, கடவுளுடைய தீர்ப்பு நமக்கு வருவதற்கு முன்பதாக நாம் எழுதி நிற்க வேண்டும். எதற்கு? ஆண்டவருடைய அருள் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று சொல்லி நாம் நன்றி செலுத்துவதற்கும் அதற்கு பரிகாரம் செய்து கொள்வதற்கு நான் தயாராக இருந்து கொண்டிருக்கிறேன். சரிதானா? இயேசு தீர்ப்பளிக்க வரவில்லை. இயேசு தீர்ப்பளிக்க வரவில்லை. என் குற்றங்களை சுட்டி காட்டுவதற்காக வரவில்லை. நீ இந்த தப்பு செஞ்ச பட்டியல் ஓடுவதற்கு இயேசுவுக்கு நேரம் கிடையாது. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு நேரம் தான் இருந்துச்சு. உன்னை மன்னிக்கிறேன். இயேசுவை கைதட்டுங்க பார்ப்போம். உன்னை மன்னிக்கிறேன். இந்த ஒரு காரியத்துக்கு தான் இயேசுவுக்கு நேரம் இருந்தது. மற்ற எதுக்கும் நேரமே கிடையாது. நம்ம பாவம் செஞ்சதெல்லாம் பட்டியல் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த கம்ப்யூட்டரா வச்சிருக்காரு இயேசு? கம்ப்யூட்டரே இல்லை, அவர் மைண்டில் எழுதி வச்சுக்கலாம். ஆனா அதை நாம் நினைவு கூர்ந்து கொண்டு இருப்பாரா? திருப்பாடல் 51 சொல்ல, என் குற்றங்களை நீர் நிறைவு கூர்ந்தீர் என்று சொன்னால் உமக்கு முன்னால் யார் நிற்க முடியும்? என் குற்றங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்தீர் என்று சொன்னால் உமக்கு முன்னால் யார் நிற்க முடியும்? என் அன்பார்ந்த சகோதர சகோதரி, இந்த கோயில் ஆண்டவருக்கு முன்னால் நம்ம எல்லாம் நிக்கிறோமே, எந்த தகுதியில நம்ம நிக்கிறோம்? மைக்க பிடிச்சு நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஐயா. எந்த தகுதியில நான் இன்றைக்கு குருவானவராக இருந்து இந்த மைக்கை பிடிச்சு இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறேன்? ஆண்டவர் என்னோடு இருந்து என் குற்றங்குறைகளை மன்னித்து என்னை மீண்டுமாக தூய ஆவியினால் அபிஷேகம் செய்கிறார். Praise the Lord. Praise the Lord. அந்த நம்பிக்கையும் அந்த அனுபவம் தான் எனக்கு உண்டு. ஏதோ புண்ணியமா அதனால மைக்க பிடிச்சு இல்ல, அதெல்லாம் காரியமெல்லாம் கிடையாது. தகுதியற்ற என்னை தகுதி உள்ளவனாக மாற்றி ஆண்டவருடைய வார்த்தையை எனக்கு கொடுத்து அதை சொல்லி என்று சொல்லி ஆண்டவர் என்னை அனுப்பினார். உங்க வாழ்க்கையில் அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாம் இன்னைக்கு பரிசுத்தவான்கள். எனவே இன்னைக்கு வானதூதர்களை போல ஆண்டவருடைய ஆலயத்தில் அமர்ந்து கொண்டு தூயவர் இல்ல. ஆனா அந்த வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். வா, பக்கத்துல வா. நீ புனிதையோ புனிதரோ அது வேற கதை. ஆனால் நான் உன்னை இருப்பது போல ஏற்றுக்கொண்டு நான் உன் பாவங்களுக்கு ஏற்றபடி நடத்தாமல் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன். Praise the Lord. Praise the Lord. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்னைக்கு நாம் தப்பிப்பதற்காக பிறரை நம்ம குற்றம் சொல்லிடக்கூடாது. சரிதானா? என்னைய போல 10 பேர் குற்றம் பாவம் செஞ்சிருக்கான் இதை சொல்லுகிற ஒரு மனநிலை நம்மிடம் இருக்கக்கூடாது. சரி, மூன்றாவது மொத்தம் எத்தனை சொன்னேன்? 4 சொல்லிட்டு இப்படி காட்டுது. சரி, மூன்றாவது அன்பார்ந்தவர்களே, ஆட்களை மட்டும் சில சமயத்துல நம்ம குறிப்பிட்டு சொல்லி தீர்ப்பிடுவதில்லை. பிறரை தீர்ப்பிடுவதற்கு சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்குள் மாட்டிக்கொள்கிறோம். நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது 4வது. சரிதானா? முதலாவது, நான் செய்த குற்றத்திலிருந்து தப்பிப்பதற்காக. 2வது, நான் மட்டுமல்ல மற்றவர்களும் குற்றவாளிகள் என்று சொல்லுவது. சரிதானா? இது மற்றவரை தீர்ப்பிடுவதற்கு 2வது காரணம். 3வது காரணம் என்ன தெரியுமா?
சந்தர்ப்ப சூழ்நிலைகள். அருமையான ஒரு வசனம் நமக்கு தரப்பட்டிருக்கு. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28:3-4. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 28 இறை வசனம் 3-4. 28:3-4 மத்தேயு நற்செய்தி. அவருடைய தோற்றம் மின்னல் போன்றும் அவருடைய ஆடை உறைபனி போன்றும் இருந்தது. மத்தேயு 28. சரி சொல்லுங்க. 28. சரி, இது வசனம் தப்பா குறிச்சு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த விஷயம் தான் நம்ம யாரை பத்தினா யூதாஸ் இஸ்காரியோத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறார். யூதாஸ் இஸ்காரியோத்தை என்ன செய்யறாங்க? இயேசுவை காட்டி கொடுத்தார். அது உயிர்ப்பு வந்துருச்சு. 28ஆம் அதிகாரம் உயிர்ப்பு வந்துருக்கு இல்லையா? அதுக்கு முந்தின பகுதியில பார்க்கணும். 27 நினைக்கிறேன். அப்போ இந்த வசனம் அதுதான். யூதாஸ் இப்போது இயேசுவை காட்டி கொடுத்த முற்பாடு மாசற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேனே என்று சொல்லி அந்த தலைமை குருக்களிடம் போய் அவர் வாங்கி இருக்கக்கூடிய 30 வெள்ளிக்காசை எரிந்து விட்டு அவர் சொன்னார், குற்றமற்றவரை நான் உங்களுக்கு காட்டி கொடுத்து விட்டேன் என்று சொன்னார். அப்ப ஏன் காட்டி கொடுத்தாப்புல? அன்பார்ந்த சகோதரர்களை கொஞ்சம் நேரத்தை செலவழிச்சு இந்த யூதாஸ் ஏன் காட்டி கொடுத்தார் அப்படிங்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் விளக்க தெரிஞ்சுக்கணும். தெரியாமலாம் காட்டி கொடுக்கல. யூதாஸ் எந்த ஒரு கூட்டத்தை சார்ந்தவர் தெரியுமா? ஒரு தீவிரவாத கூட்டத்தை சார்ந்தவரை குறித்து விவிலியத்துல இன்னொரு பகுதி ஒன்று போடப்பட்டிருக்கிறது. யோவான் நற்செய்திகள். யாரை உங்களுக்கு விடுதலை செய்ய வேண்டும்? நசரேயனாகிய இயேசுவையா அல்லது யாரு பேர் சொல்லுங்க? பரபாசையா. சரிதானா? இந்த பரபாஸ் யாரு? ஒரு கூட்டத்தில் கலகம் செய்தவர். அந்த யூத மக்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்பதற்காக ரோமை அரசாட்சிக்கு எதிராக கலகம் செய்த ஒரு கூட்டத்தில் அவர் பிடிபட்டவர். அந்த பரபாஸ் இப்பொழுது ஜெயிலில் இருக்கிறார். இந்த பரபாஸ் கூட்டத்தை சார்ந்தவர் தான் இந்த யூதாஸ், ஒரு தீவிரவாத கூட்டத்தை சார்ந்தவர். என் அன்பார்ந்த சகோதர தீவிரவாதம்னு பயப்படப்படாது. சரிதானா? ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒன்று. அப்ப இந்த யூதாஸ் இயேசுவோடு இணைந்து அவர் பயணமாகி கொண்டிருக்கிற பொழுது எப்படியாவது இயேசு இந்த இஸ்ரேல் மக்களுக்கு அல்லது தன்னுடைய யூத மக்களுக்கு அவர் விடுதலை கொடுத்து வருவார். 3 வருஷமா பார்த்தாரு, ஒன்றும் நடக்கல. அன்பார்ந்த சகோதரிகளே, இரண்டாவது அவருடைய நினைவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு எத்தனையோ புதுமைகளை செய்தவர் இல்லையா? அப்போ அவரை காட்டி கொடுத்தாலும் அவரை பிடிச்சாலும் அவர் எப்படியாவது தப்பிச்சு போயிடுவார். ஏன்னா பல இடத்துல இயேசு தப்பிச்சு போயிருக்கிறார். அவரை எறிவதற்காக கல் அடித்தார்கள், ஆனால் இயேசு அவர்களிடமிருந்து அப்படியே நழுவி போயிட்டார். அவரை மலை உச்சியிலிருந்து கீழே தள்ளி விடுவதற்காக அவரை கூட்டிக் கொண்டு போனார்கள், ஆனால் இயேசு அவர்களிடமிருந்து அவர் அப்படியே நழுவி போயிட்டார். யூதாஸ் நினைச்சிருக்கலாம், இயேசுவை நம்ம காட்டி கொடுத்தாலும் எப்படியாவது தப்பிச்சு போயிடுவாரு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனால் அவர் பிலாத்துவுக்கு முன்னால் அவர் குற்றவாளி என்று அவர் தீர்ப்பிடப்பட்டு சிலுவை சாவுக்கு போகிற பொழுது யூதாஸ் சந்தர்ப்பமாக சூழ்நிலை மூலமாக காட்டி கொடுத்து விட்டேனே. என் அன்பார்ந்த சகோதரிகளை, சில சமயத்தில் நம்ம கூட அந்த தப்பு பண்ணிடுவோம். ஒரு சில சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நம்ம எதையாவது அடுத்தவங்களை பற்றி குறை சொல்லிடுவோம். சொல்லணும் சொல்லி நினைக்க மாட்டோம். ஆனால் ஒரு சில சமயங்களில் சந்தர்ப்பவாதத்தினால் சூழ்நிலையின் மூலமாக நாம் பிறரை குறைத்து சொல்லிடுவோம், குற்றம் சாட்டிடுவோம். அன்பார்ந்தவர்களே, யூதாஸ் அதற்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. குற்றம் செய்த பொறுப்பாடு மறுபடியும் அவன் வருத்தப்பட்டான். மாசற்ற இரத்தத்தை நான் காட்டி கொடுத்து விட்டேன். என் அன்பார்ந்த சகோதரிகளே, சில சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்குள் நாம் மாட்டி விடக்கூடாது. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த சமயத்தில் நம்ம ரொம்ப விழிப்போட இருக்கணும். சில சமயங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்குள் மாட்டி முழித்து கொண்டு இருக்கிற பொழுது யாரை பற்றி என்ன பேசணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம யோசித்துக்கணும். சரிதானா? அவசரப்பட்டு பேசிடக்கூடாது, கோபப்பட்டு அவசரத்தில் பேசிடக்கூடாது. எமோஷன் சொல்கிறோம்ல, ஒரு ஆத்திரத்தில் நம்ம ஒரு சில பற்றி இல்லாத கொள்ளாதெல்லாம் பேசிடக்கூடாது. பின்னால் கடந்து வருத்தப்பட்டுருக்கோம். ஆமாம், சில சமயத்தில் நம்மளால நடந்திருக்கு. எதுக்கு தான் அதை போய் பேசணும்னோ தெரியல. முடிஞ்சிருக்கும், முதல் நாள் பேசிட்டு வந்திருப்போம், மறுநாள் யோசிச்சுட்டு இருப்போம், ஏன் தான் அப்படி பேசணும்னோ தெரியல. இல்லை, எல்லாருக்கும் அனுபவம் இருக்குது. எல்லாருக்கும் சின்ன ஒரு சண்டையாக இருந்திருக்கும். கட பேசி பெரிய சண்டையாக மாற்றி வீட்டுக்கு வந்த ஒரு பாடு, ஐயோ ஒன்றுமில்லாத விஷயத்தை போட்டு இவ்வளோ பெரிய விஷயமா மாற்றிக்கிட்டேனே. என்னங்க பிரதர், சில சமயத்தில் அப்படி தான் மாற்றிக்கிட்டேன். ஒன்றும் இல்லாத விஷயம். தண்ணி எடுக்க போனதுல ஒரு குடம் முன்னால் போயிருக்கும், ஒரு குடம் பின்னால் நிற்கும். நான் எப்போவே வந்தேன், நீ இப்போ எனக்கு முன்னால் போயிட்டு இருக்க, அவ்வளோதான், விஷயம் முடிஞ்சு போச்சு.
குழாயிடை சண்டை கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ தான் அது இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லைல்ல, ரொம்ப சந்தோஷம், கைதட்டுங்க பார்ப்போம். அம்மா இல்லைன்னு சொல்லிட்டாப்புல. ஒரு காலத்தில் அந்த குழாயிடை சண்டை பெரிய சண்டையாகவே இருக்கும். இப்போ அதில் அதிகமாக கிடையாது. என் வீட்டுக்கு தண்ணி வந்துட்டோம், ரைட், ரொம்ப சந்தோஷம். அன்பார்ந்தவர்களே, அதை விட்டுருங்க. சில சமயங்களில் சில காரியங்கள் மூலமாக ஒரு திருமண காரியம் நடக்குன்னு வச்சுக்கிடுவோமே, ஒரு சின்ன காரியம், ஏதோ ஒரு ஒன்று நடக்கக்கூடாது ஒன்றும் இல்லை, ஏதோ தப்பு தவிர உடனே எனக்கு அந்த சமயத்தில் பேசிவிடுவோம். அன்பார்ந்தவர்களே, உறவு முறைகள் பிரியக்கூடிய அளவுக்கு சில சந்தர்ப்பங்கள் நம்மை சுற்றி வந்து கொண்டிருக்கு. ரொம்ப கவனமாக இருக்கு. அப்போ அந்த சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் நம்மை நெருக்கி பிறரை பற்றி குறை சொல்ல தோன்றுகிற பொழுது நம்ம கொஞ்சம் அமைதிப்படுத்தி நமது எண்ணங்களை அமைதிப்படுத்தி வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். சரிதானா? 3. 4வது நம்ம தாயே கடைசி பாயிண்ட், 4வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான ஒன்று. சமூகத்தினுடைய தாக்கங்கள் நம்மை பிறரை குற்றவாளிகள் என்று சொல்ல சமூகத்தினுடைய தாக்கங்கள் உங்களுக்கு ஒரு விளக்கமா சொல்றேன். சமூகத்தினுடைய தாக்கங்கள், பிறர் நம்மை தாக்குகிற பொழுது, பிறர் கைகளுக்குள் மாட்டி முழிக்கிற பொழுது நம்ம மற்றவங்களை குற்றம் சொல்லிடுறோம். அருமையான ஒரு காரியம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 20 எடுத்து வச்சுக்கோங்க. பிலாத்துவுக்கும் இயேசுவுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உரையாடல். பிலாத்துவுக்கும் இயேசுவுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு உரையாடல். என்ன உரையாடல்? இயேசு இப்பொழுது கைதியாக நின்று கொண்டிருக்கிறார். பிலாத்து ஒரு அரச இருக்கையில் அமர்ந்து கொண்டு தீர்ப்பிடுவதற்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நல்லா ஒவ்வொரு வசனமா நான் சொல்லிடுறேன், அதை மட்டும் முடிச்சுக்கிறேன். 20வது அதிகாரம் 10வது வசனம். 10வது வசனம். தீர்ப்பிடுகிற அதிகாரம் எனக்கு உண்டு என்பது உமக்கு தெரியாதா? பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்கிறார், என்கிட்ட ஒண்ணு நீ பேச மாட்டேயா? உன்னை தீர்ப்பிடுவதற்கும் அதிகாரம் உண்டு, என்னை விடுவிப்பதற்கும் எனக்கு அதிகாரம் உண்டு, உனக்கு தெரியாதா? இயேசு சொல்லுவார், மேலிருந்து உமக்கு அருளப்படாவிட்டால் என் மேல் எந்த அதிகாரம் உமக்கு இருக்காது. சரி, அப்ப யூத சமூகத்தை பொறுத்த மட்டில் கொலை குற்றத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு தீர்ப்பு யார் சொல்ல முடியும் தெரியுமா? அரசர் தான் சொல்ல முடியும், மற்றவங்க யாரும் சொல்ல முடியாது. அந்த தீர்ப்பை அரசர் மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால பிலாத்துட்ட இயேசுவை கூட்டிக்கிட்டு போறாங்க. சரி, இப்ப பிலாத்து அவருக்கு அதிகாரம் இருந்தாலும் அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. 20வது வசனம் 20வது அதிகாரம் 4வது வசனம். 24 யாராவது ஒருத்தர் வாசிங்க, அதை மட்டும். 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். யோவான் 20:4. இல்ல 19. பிலாத்து மீண்டும் வெளியே வந்து அவர்களிடம், அவனை நான் உங்கள் முன் வெளியே கூட்டி வருகிறேன், அவனிடம் நான் குற்றம் ஒன்றும் காணவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அன்பார்ந்தவர்களே, முதல் காரியத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிலாத்துவுக்கு தீர்ப்பிடுகிற அதிகாரம் உண்டு. அந்த அதிகாரத்தை கொண்டு இருக்கக்கூடிய பிலாத்து இப்ப என்ன சொல்றாப்புல? இயேசு ஒரு குற்றமும் செய்யவில்லை. பேசாம நிப்பாட்டிருக்க வேண்டியதானே? அதோட நிப்பாட்டிருக்க வேண்டியதானே? இயேசு சிலுவையில் தொங்கியிருப்பாரா? தொங்கியிருக்க மாட்டாரு இல்லையா? ஆமா, அவர் சொல்றாரு, இயேசு எந்த குற்றமும் செய்ததாக நான் அறியவில்லை. அதே 19:12 வாசிங்க. 19:12. பிலாத்து அவரை விடுவிக்க வழி தேடினான். அன்பார்ந்தவர்களே, குற்றம் சொல்லவில்லை, தீர்ப்பு சொல்லவில்லை, விடுவிக்க அவன் வழி தேடினான். ஆனால் யூதர்கள் இவனை விடுவித்தால் சீசருடைய நண்பராக நீர் இருக்க முடியாது. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு அவர் மிகுதியாக பயன்பட்டார். அன்பார்ந்தவர்களே, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கோர்ட் ட்ரையல் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த கேஸ் வழக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா குற்றமில்லாத இயேசுவை இப்பொழுது தலைமை குருக்கள் காட்டி கொடுத்திருக்கிறார்கள். குற்றம் இல்லை என்பது பிலாத்துவுக்கும் தெரியும். ஆனால் பிலாத்துவை பார்த்து மக்கள் சொல்கிறார்கள், நீர் அவரை தீர்ப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். பிரஷர். சரிதானா? நீ சொல்லு. கைகளில் மாட்டிக்கிட்டு முடிச்சிட்டாரு. யாரு? பிலாத்து. அவற்றை ஒருமை குற்றமும் இல்லையா? இல்ல, நீ குற்றம் இல்லாமல் விடுவித்தாய் என்று சொன்னால் சீசருடைய நண்பராக நீர் இருக்க முடியாது. 19:15 வாசிங்க. 19:15. அவர்கள் ஒளிக அவனை சிலுவையில் அறையும் என்று அவர்கள் கத்தினார்கள். இப்பொழுது கூட்டம் மிகுதியாகி பிலாத்துவுக்கு எதிராக அவர்கள் கோஷமிட்டுக் கொண்டு இருக்கிற பொழுது பிலாத்து இன்னும் நடுங்கி போனான்.
கடைசியில் என்ன செஞ்சாப்புல, அந்த 19:24 மத்தேயு நற்செய்தி 27:24 ஒரு தண்ணீர் பாத்திரத்தை கொண்டு வர சொல்லி கைகளை கழுவி, இவன் இரத்தத்தின் மேல் எனக்கு குற்றம், எனக்கு பங்கு இல்லை, கை கழுவி விட்டாங்க. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, சில சமயத்துல நம்ம மற்றவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். குற்றம் செய்தவர்களை காட்டி கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறது இல்லை. மற்றவங்க குற்றம் செஞ்சாங்கன்னு சொல்றது இல்லை. ஆனா நம்மள 10 பேரு கிடந்து பின்னாலும் தூண்டி விட்டு இருப்பாங்க. இல்லை இல்லை இல்லை, குற்றம் வச்சுக்கலாம், அவன் தான் தப்பு செஞ்சான்னு சொல்லு, அவன் தான் தப்பு செஞ்சான்னு சொல்லு. அவங்க கையில சில சமயத்தில் மாட்டி முடிச்சுக்கணும். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் அவங்க நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனா என்னால சொல்ல முடியல. நான் குற்றவாளி என்று அவர்களை சொல்ல விரும்பவில்லை. ஆனால் என்னால சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? எனக்கு பின்னால 10-50 பேர் நின்னுகிட்டு என்னையா இன்னைக்கு நீ சொல்லு, அவன் தான் தப்பு செஞ்சான் சொல்லு, அவன் தான் தப்பு செஞ்சான் சொல்லு, கைகள்ல மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் என்னையை காப்பாத்தவா, அவனை காப்பாத்தவா? கடைசியில் பிலாத்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக இயேசுவை குற்றவாளி என்று தீர்ப்பிட்டார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, சில சமயங்கள்ல பிறர் கையில மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த சமுதாயம் நாம் நெருக்கி கொண்டு இருக்கிறாரு. அவன் தான் குற்றம் செஞ்சவன் சொல்லு, அவன் தான் தப்பு செஞ்சான் சொல்லு, அவனுக்கு எதிராக நீ பேசு. சில சமயத்தில் குடும்பங்கள்ல கூட அது நடக்கும். பார்த்துக்கோங்க, நமக்கு தெரியும் அவங்க ஒரு தப்பும் செய்யலன்னு சொல்லி தெரியும். ஆனாலும் 10 சொந்தக்காரங்க சேர்ந்துக்கிட்ட இல்ல இல்ல நீ இல்லாத போல சும்மா சொல்லு, சும்மா சொல்லு, அவங்க வீட்டுல இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியேற்றணும், திட்டம் போட்டு செய்வாங்க. பார்த்துக்கோங்க, அந்த திட்டம் போட்டு பிறருக்கு பழி வாங்கக்கூடிய கையில நம்ம மாட்டிக்கிடுவோம் சில சமயத்துல. புரியுதா? பாயிண்ட் புரியுதா? அப்படித்தான் மாட்டிக்கிடுவோம் சில சமயத்துல. அப்போ பிறர் குற்றவாளிகள் என்று சொல்ல நான் விரும்பல. ஆனால் இதை குற்றவாளி என்று சொல்லி பல பேர் என்னை நிர்பந்தம் செய்கிறார்கள். அவங்க கையில மாட்டிக்கிட்டு குற்றமற்றவர்களை குற்றவாளி என்று சொல்ல சமயத்தில் நானும் தீர்ப்பிட்டு விடுகிறேன். இயேசுக்கு நடந்த காரியம் அதுதான். குற்றமற்றவன் என்று பிலாத்து சொன்னாலும் மக்கள் சொன்னார்கள், இல்லை அவன் குற்றம் செஞ்சவன் தான். ஏன்னா அவனை விடுவிச்சிருவேன், விடுவிச்சா சீசருடைய நண்பராக நீரே இருக்க முடியாது, இந்த பெரிய அரண்மனையில வாழ முடியாது, இந்த பெரிய சீட்டுல நீரே உட்கார முடியாது, உம்மை தூக்கி வெளியே போட்டுருவோம். பயந்து போய் இயேசு குற்றவாளி என்று சொல்லிவிட்டார். குற்றமற்றவர் குற்றவாளி தீர்ப்பிடப்பட்டார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, 4 காரியங்கள் இப்பொழுது நம்ம கண்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. குற்றவாளிகள் என்று பிறரை தீர்ப்பிட விரும்பவில்லை. ஆனால் 4 சூழ்நிலைகள் நம்மை பிறர் மேல் பொய் குற்றம் சாட்டுவதற்கு, தீர்ப்பளிப்பதற்கு நமக்கு ஏதுவாக அமைந்து விடுகின்றன. முதலாவதாக, நான் தப்பிக்கணும். நான் தப்பிக்கணும், அதுக்காக வேண்டி மற்றவங்களை குற்றம் சொல்லி விடுவது. இரண்டாவது, நான் மட்டும் குற்றம் பண்ணல, என்னோட 10 பேர் சேர்ந்து குற்றம் பண்ணாங்க, அப்போ என்னுடைய குற்றம் குறைஞ்சு போகுது. அப்போ மற்றவர்களும் பாவம் செய்தார்கள் என்று அவர்களை தீர்ப்பு விட்டு விடுவது. மூன்றாவது, சில சமயங்களில் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் மூலமாய் நாம் பிறரை குற்றவாளிகள் என்று நாம் சொல்லி விடுகிறோம். பின்னால கடந்து வருத்தப்படுறது. நான்காவது, நான் உண்மையைத்தான் பேச வேண்டும் விரும்பினாலும் அவன் குற்றமற்றவன் என்று சொன்னாலும் எனக்கு பின்னால ஒரு 10 பேர் இருந்து என்னை நிர்பந்தம் செய்யறாங்க. இல்லை அவன் தான் செஞ்சான் சொல்லு, அவங்க கையில மாட்டிக்கிட்டு சில சமயத்துல முடிச்சுக்கிட்டு இருக்கோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அருமையான தலைப்பு. இந்த 4 காரியங்களையும் விட்டுட்டு தான் சூசையப்பர் நீதிமானாய் அவர் வாழ்ந்தார். அந்த நீதிமானுக்குள்ள பண்பின் மூலமாய் தன் மனைவி மரியாவை அவர் காட்டிக் கொடுக்கவும் இல்லை, அவர் விலக்கிவிட விரும்பவும் இல்லை. ஆனால் நீதி உள்ளவராய், பிறர் மேல் குற்றம் சாட்ட இயலாதவராய், விரும்பாதவராய், கடைசி வரைக்கும் கடவுளுடைய ஊழியக்காரனாய் புனித சூசையப்பர் நமது பாதுகாவலர் வாழ்ந்தார். அந்த சூசையப்பருடைய அன்பார்ந்த பிள்ளைகளே, குறிக்குளம் பங்கினுடைய மக்களை, திருவிழாவை கொண்டாடுகிற பொழுது இந்த தலைப்புக்கு அருமையான ஒரு இறை வார்த்தையை கற்றுக்கொள்வோம். சரிதானா? ஆதாம் ஏவாளை போல் அல்ல, ஒரு தாவீதை போல் அல்ல, அல்லது ஒரு யூதாசை போல் அல்ல, ஒரு பிலாத்துவை போல் அல்ல. நம் ஆண்டவராக இயேசுவை போல் நாம் இருப்போம். புனித சூசையப்பரை போல் நாம் இருப்போம். அவர்கள் தீர்ப்பிட வந்தவர்கள் அல்ல. அதிகாரம் இருந்தாலும் என் பாவங்களுக்கு, குற்றங்களுக்கு மன்னிப்பு கொடுப்பவர்கள் மட்டுமே. ஒன்றுமில்லாத காரியத்தை பெரிதுபடுத்துபவர்கள் அல்ல, பெரிதான ஒரு காரியத்தை கூட ஒன்றுமில்லாமல் மாற்றி கொடுக்கிறவர்கள். ஒண்ணு செய்யல, சந்தோஷமா
தைரியமாயிரு. அதுதான் நம்ம இயேசு, அதுதான் ஜீசஸ். உன்னை நான் தீர்ப்பிட மாட்டேன், சமாதானமா போ, சந்தோஷமா போ. அன்பானவர்களே, அந்த இயேசு நமது கடவுளாக இருக்கிறார். ஒரு சின்ன கண்களை மூடி ஒரு சின்ன ஜெபம் ஆண்டவர் நன்றி செலுத்தும். அன்பின் ஆண்டவர் இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். பிறர் குற்றவாளிகள் என்று தீர்ப்பிடாதீர்கள் என்று சொன்னீர், நீர் அதை வாழ்ந்து காட்டினீர். அதற்காக உமக்கு நன்றி. அந்த சிறப்பு மிகுந்த பண்பை உமது தந்தை சூசையப்பர் மூலமாய் நாங்களும் கற்றிருக்கிறோம், உணர்ந்திருக்கிறோம், வாழ்க்கையில் நாங்கள் அனுபவப்பட்டிருக்கிறோம். சில சமயங்களில் நாங்கள் தீர்ப்பிடுகிற செயலை செய்திருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க செய்யும். எங்கள் பாதுகாவலர் சூசையப்பர் கடவுளை நோக்கி பார்த்து ஜெபித்தது போல நாங்களும் இந்த தீர்ப்பிடாமல் இருப்பதற்கான வரத்தை கேட்டு நாங்கள் என்றைக்கும் பிறருக்காய், பாவம் செய்தவர்களுக்காய், குற்றம் செய்தவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கின்ற அருளை, ஆற்றலை தாரும். அதன் மூலம் நாங்கள் பிறரை தீர்ப்பிட மாட்டோம். நான் செய்த பாவத்தை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், தப்பிப்பதற்கு. என்னை போல் பிறர் குற்றம் செய்தார்கள் என்று சொல்லி என்னை நானே நியாயப்படுத்திக் கொள்வதற்காக சில சந்தர்ப்ப சூழல்களில் நான் விழுந்து விடாதபடிக்கு என்னை பாதுகாக்க தகப்பனே, உண்மையை பேச வேண்டும். குற்றம் செய்யாதவர்களை குற்றம் செய்தாய் என்று சொல்லுகின்ற ஒரு பிளாத்துவை போல் நான் மாறிவிடக் கூடாது. என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, என் பதவி, என் பட்டம், என்னுடைய பொருள் எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொள்வதற்காக குற்றமற்றவர்களை